என்ன மகாராணி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியா மாமியா வீட்டுக்கு வந்துட்டியா? இப்பதான் இந்த வீட்டு ஞாபகமே வந்தது போல. அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் 7 மாசம் ஆகுது அத்தை. போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துட்டேன். அதுக்குள்ள எதுக்கு அப்படியே அளப்பறைய கூட்டுதியே? என்னடி, அம்மா வீட்டு சோறு 2 நாள் சாப்பிட்டவன வாய் நீளுது, அளப்பறைய கூட்டுறேங்க. சரி, அது கிடக்கட்டும். ஆத்தா வீட்டுல இருந்து வரும்போது 2 கை நிறைய இழுத்துட்டு வருவேன்னு பார்த்தா வெறும் கைய வீசு வீசுன்னு வீசிட்டு வந்திருக்க. அத்தை, இந்த தடவை எங்க வீட்ல இருந்து நான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டேன் அத்தை. ஏண்டி? அத்தை, கல்யாணம் நடந்து 7 வருஷம் ஆகுது. இன்னமுமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டு வர எனக்கே அவமானமா இருக்கு. உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அதான் ஒண்ணு வேண்டான்ட்டு வந்துட்டேன். ஒரு விவரமும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காத. மருமக அவங்க அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கைய வீசிட்டு வரக்கூடாது. அப்படி வெறும் கைய வீசிட்டு வந்தா மருமகளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். எல்லாம் சாத்தன ஜம்பரதாயம் எதுக்கு வச்சிருக்காங்க? அத்தை, எதுக்கு அத்தை இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுன்னு சொல்றீங்க. நான் என்ன, எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசையா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதைத்தான் நான் சொன்னேன். ஒழுங்கு மரியாதை உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5000 ரூபா ஃபோன் பே பண்ண சொல்லு. நேர்ல வந்து கொடுக்க முடியாதுல்ல, ஃபோன்ல அனுப்ப சொல்லு. அதுவும் பணம் தானே. ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள எப்படி வந்தா என்ன? இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். பாத்துக்க, உன் இஷ்டம். உங்க அம்மா மேல உனக்கு இல்லாத அக்கறையா எனக்கு வந்துட போகுது. ரேவதி அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி 5000 ரூபாய் அவளோட மாமியாரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொன்னா. ரேவதி, காது கேக்கா? நாளைக்கு தீபாவளி. உங்க அம்மா வீட்ல இருந்து ஏதாவது கொடுத்து அனுப்புறாங்களா இல்லையா? எங்க கொடுத்துருக்க போறாங்க? என் தலை இருக்க மட்டும் கடமையை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் மகனுக்கு எந்த உதவிதான் கிடைக்க போதும். சரி, உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி தீபாவளிக்கு ஒரு 5000 10,000 அனுப்ப சொல்லு. பலகாரம் வாங்கணும், அப்புறம் பட்டாசு வாங்கணும். வீட்டுக்கு யாராவது வருவாங்க, அவங்க திரும்பி போகும்போது அவங்ககிட்ட ஏதாவது பலகாரம் கொடுத்து விடணும். இதுக்கெல்லாம் காசுக்கு எங்க போறது? இங்க என்ன பணம் மரத்துல காய்ச்சி கிடக்கா? சீக்கிரம் உங்க அம்மாட்ட சொல்லு. சொல்லி அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 சொல்லு. அப்பதான் ஒரு 5000 அனுப்புவாவே. ரேவதி, காது கேக்கா? என்ன செய்யற? பார்த்து அழைச்சிட்டியா? சரி, ஒன்றும் இல்லை. 2 நாளில் என் பிறந்தநாள் வருது. அது பிறந்தநாளுக்கு ஏதாவது செய்யணும்ல. உங்கள் மாமா இருக்கிற வரைக்கும் மாமா செஞ்சாரு. இப்போ என் மாமா வெளியூரில் வேலை பார்க்கான். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லு. தங்கத்தில் வாங்க முடியாட்டாலும் அந்த அது என்ன ஜிமிக்கி கலர் கலராக இந்த காலத்து பிள்ளையில போடுதே, அதை வாங்கி போட்டுக்கிட்டேன். கிழவிக்கு ஜிமிக்கி வேணுமா? ஜிமிக்கி ஜிமிக்கி போடுற வயசா இது? காதெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. இதுல போய் எங்க ஜிமிக்கிய போட போகுது? ஜிமிக்கிய போட்ட ஜிமிக்கி உள்ள போயிருமே. ரேவதி, ஏ ரேவதி, எங்க போய் தொலைஞ்சா? வாரேன் அத்தை. இப்ப என்னத்த கேட்க போறாங்களோ? என்ன அத்தை, கூட்டிங்களா? ஒன்றும் இல்லை, பொங்கல் வருதுல்ல. பொங்கலுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சேலை மருமக வீட்டில இருந்தா வாங்கி கொடுக்கணும். எல்லாம் உனக்கு தெரியும்ல. உங்க அண்ணக்காரனுக்கு ஃபோன் பண்ணி 2 சேலை வாங்கிட்டு வர சொல்லு. எப்படியும் இப்ப இருக்க பிள்ளை நீ 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்தாதான் உனக்கு நல்லா இருக்கும். உனக்கு மாமியார்னா உன்னை விட ஒரு 500 கூட இருந்தா தானே எனக்கு மரியாதையா இருக்கும். 2000 ரூபாய் அது உன் வேலை, உன் சேலையை நீ பாத்துக்கோ. எனக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் சேலை வேணும். உனக்கு 2000 குறையாம பாத்துக்கோ. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க அண்ணனை வாங்கிட்டு வர சொல்லு. இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடையில போய் எடுப்போம்னா நான் இந்த ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வரேன். நம்ம எல்லாரும் கடைக்கு போவோம். இப்படியே ரேவதியோட மாமியார் ரேவதி கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவ வீட்ல இருந்து பணத்தை புடுங்கிக்கிட்டே இருந்தா. சரி, இதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு ரேவதி தன்னோட புருஷன் கிட்ட சொல்ல போனா. என்னங்க, உங்க அம்மா ஏதாவது காரணம் சொல்லி எங்க வீட்ல இருந்து பணத்தை புடுங்கிட்டே இருக்காங்க. அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க? எனக்கு கேட்கவே அவமானமா இருக்குங்க. இங்க பாரு ரேவதி, அம்மா அவசியம் இல்லாம கண்டிப்பா எதையும் கேட்க மாட்டாங்க. என்னங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பொண்ணை பெத்தவங்க பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்லா வளர்க்குறாங்க. அவங்களுக்கு படிப்பையும் கொடுத்து காசு பணத்தையும் செலவு பண்ணி தான் பொண்ணையே கொடுக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. இதுல சும்மாவா கூட்டு வரீங்க? அது இதுன்னு காசு பணம் நகை நட்டு என்னென்னமோ வாங்கிட்டு தான் விடுறீங்க. அதுக்கப்புறமும் சாகர வரைக்கும் எங்க வீட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இங்க பாரு ரேவதி, ஓம் பாடு எங்க அம்மா பாடு, உங்க 2 பேருக்கு இடையில என்ன இழுக்காதீங்க. நான் உனக்கு சொல்வேனா அம்மைக்கு சொல்வேனா? சரி, இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. நம்ம வீட்டை கடைசி வரைக்கும் கடன்காரங்களாக்கி அப்படியே பிச்சைக்காரங்களாக நம்ம விட மாட்டாங்க போல இருக்கே. நம்ம தான் ஏதாவது பண்ணணும். பண்ணலாம். அத்தை, என்ன ரேவதி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்சது அத்தை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? அத்தை, எங்க அண்ணன் மகனுக்கு இப்ப பிறந்த நாள் வருது இல்ல, அதுக்கு நாங்க போக போறேன் அத்தை. தாராளமா போயிட்டு வா. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வா, நல்ல பெருசா வாங்கிட்டு வா. உங்க அண்ணன் பையனோட பிறந்த நாள் இல்ல.
அத்தை, நீங்க வேற விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட அண்ணன் பையனோட பிறந்த நாள், அதுவும் பிறந்த நாள். அவனோட அத்தை வீட்ல இருந்து தான் அவனுக்கு படுக்கிறதுக்கு அழகான காஸ்ட்லியான தொட்டில் வாங்கி கொடுக்கணும். தொட்டில் வாங்கி கொடுக்கணுமா? தொட்டில்னா இப்பெல்லாம் விலைவாசி ஏறி போச்சே, 8000 10,000 வருமா? அதுக்கு என்ன அத்தை, நீங்க தானே சொல்லிருக்கீங்க சாத்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் சரியா பண்ணணும்னு. இது வரைக்கும் எங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் சரியா பண்ணிருக்காங்க. இந்த தொட்டில் வேற அத்தையோட மாமியார் தான் வாங்கி கொடுக்கணுமா? அது சரி, இது நல்ல கதையா இருக்கே. அண்ணன் உன்னோட அண்ணன், மருமகன் உன்னோட மருமகன், தொட்டில் மட்டும் உன் மாமியா நான் வாங்கி கொடுக்கணுமாமா? அத்தை, அமைதி அமைதி, அமைதியோ அமைதி. நீங்க இந்த தொட்டில் வாங்கி கொடுக்கலன்னா கொஞ்ச நாள் கிட்ட கடவுள்கிட்டயே போயிருப்பீங்க அத்தை. நீங்க கடவுள்கிட்ட போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? முத்தான முத்து என் மாமியாரே, உங்களுக்கு ஏதாவது ஆனா இந்த ரேவதி மனசு தாங்குமா? அழகு பொண்ணா அமுதமா ஒரு 10,000 அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. அழகு பிள்ளை தொட்டிலா வாங்கிட்டு போய் மருமகனுக்கு கொடுக்கேன். லூசாடி உனக்கு. தொட்டில் வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடியே ஒப்பாரி படிக்கியே. நான் கூட என் மருமக டவுன்ல இருந்து வந்தவா, அவளுக்கு ஒப்பாரிலாம் பாட தெரியுமா? நம்ம செத்த அன்னைக்கு பேக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். நல்லாதான் பாடுற ஒப்பாரி. அத்தை, ஒரு தொட்டில வாங்கி கொடுத்து உங்க பொண்ணான உசுரை காப்பாத்திக்கோங்க என் அத்தை, என் செல்ல அத்தை. நீங்க மண்டைய போட்டுட்டா என்ன யாரு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம இருப்பா அத்தை, என் செல்ல அத்தை. ஒரு வழியா ரேவதி தன்னோட மாமியார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டா. என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன, உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? என்ன திடீர்னு? சும்மாதாங்க, என் அண்ணன் பையனுக்கு பிறந்த நாள்ல, அதான் அவனுக்கு தொட்டில் வாங்கி கொடுக்க போறேன். சரி, அது இருக்கட்டும். எங்க அம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? அதுவா, உங்க அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட் சுத்தமா காலி, மினிமம் பேலன்ஸ் கூட இல்ல. அதனாலதான் உங்க அம்மா ஊரை கூட்டுறாங்க. எப்படி? என்னாச்சு? ரேவதி நடந்ததெல்லாம் தன்னோட புருஷன் கிட்ட சொல்றா. ஏன் இப்படி பண்ண ரேவதி? அவங்க வயசானவங்க, அவங்க பாவம் இல்லையா? ஓ, உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வயசாகுதா? எங்க வீட்டுல வயசாகல. எனக்கு எங்க அப்பாவும் கிடையாது, எங்க அம்மா எங்க அண்ணன் மட்டும்தான். எங்க அண்ணன் தான் உழைச்சி என்னை கஷ்டப்பட்டு கரையேத்தினான், இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வயசாகுது, எங்க அம்மா இன்னும் குமரியா இருக்காங்க, அப்படித்தானே? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உங்க அண்ணன் பையனுக்கு தொட்டில் வாங்கினா ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு அவங்கள பயமுறுத்தி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் வாங்கிட்டு போற? ஏங்க, நீங்களே பாவம். நீங்க ஏன் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் இடையில கிடந்து அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு பேசுவீங்களா, உங்க அம்மாவுக்கு பேசுவீங்களா? விடுங்க, எங்க 2 பேருக்கு இடையில நீங்க வராதீங்க. பாத்தங்க, உன் மருமகனை பாத்தியா? அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான். பொம்பளை பிள்ளையா இருந்தது பாக்க குட்டி ரேவதி மாதிரி இருப்பா. எவ்வளவு அழகு பாரு. ஆமாம்மா, ரொம்ப அழகா கலையா இருக்கான். இவன் வந்த நேரத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும். ஒரு வீட்ல குழந்தை பிறந்தாலே போதும், எல்லா கஷ்டமும் ஓடி போயிடும். இனிமே நம்மளுக்கு நல்ல காலம்தான். அம்மா, இந்த பணத்தை வாங்கிக்க. ஏதடி பணம்? எதுக்கு? இங்க செலவுக்கெல்லாம் பணம் இருக்கு. அண்ணன் உங்க மைனி மாசமான உடனே பணத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இருக்க காலகட்டத்தில் சிசேரியன் அது இதுன்னு சொல்றாங்களா, திடீர்னு 40,000 50,000க்கு எங்க போவ? அதான் அவன் முதல்ல இருந்தே சேர்த்து வச்சிருந்தான். ஆனா கடவுள் நம்ம கூட இருக்காரு ரேவதி. உங்க அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலையே சுகப்பிரசவம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கனால செலவே இல்லைன்னு பாத்துக்கோயே. தாயும் பிள்ளையும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நான் அதை சொல்லிட்டேன், அந்த ரூபாய் ஒன்றும் செய்யாண்டா, நம்ம பேரன் பேர்ல போட்டு வை, அவன் வளரும் போது கண்டிப்பா ஏதாவது யூஸ் ஆகும்னு. நம்ம கஷ்டம் நம்மளோட, கையில ரூபா சேரும்போது அப்படியே ஆடம்பரமா செலவு பண்ணக்கூடாது பாரு. திடீர்னு மாமியா வேற ஏதாவது கேப்பா. இனிமே அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா. நம்ம வீட்ல இருந்து 1 பைசா அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். என்னடி சொல்ற? 1 ரூபாய் கொடுக்க வேண்டாமா? உன் மாமியார் திருந்திட்டாங்களா? ஏன் மாமியார் இல்லம்மா, எந்த மாமியாரும் திருந்த மாட்டாங்க. நம்ம கொடுக்கற வரைக்கும் வாங்கி வாங்கி இடுக்கி வச்சுக்கிடுவாங்க. மருமகங்க நம்ம தான் கவனமா உஷாரா இருந்துக்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ரேவதி நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னா. அப்பதான் அவங்க அம்மாவுக்கே புரிஞ்சுது. இங்க பாரு ரேவதி, நீ பண்றது தப்பு. அவங்க பணம் நம்மளுக்கு வேண்டாம், இதை திரும்ப அங்கே போய் கொடுத்துடு.
மா என்னம்மா பேசுறீங்க? நம்ம கிட்ட இருந்து வாங்கின பணத்துல இது 10ல ஒரு பங்கு கூட இல்ல. நீ வாங்கிக்கம்மா. சும்மா செலவு பாரு. அண்ணன் கிட்ட கூட சொல்ல வேண்டாம். இல்ல ரேவதி, இது தப்பு. அப்படி அவங்க நடந்துக்கிறது அவங்களோட குணம், நம்மளோட குணம் இல்ல. விடு, இனிமே இந்த மாதிரி பணம் எல்லாம் ஏமாத்தி வாங்காத. அம்மா இப்ப வாங்கிக்க போறியா இல்லையா? 7 வருஷமா 1-2 தடவையா எல்லா தீபாவளி, எல்லா பொங்கல், பிறந்த நாள், அது இதுன்னு நம்ம வீட்டு சொத்தே கரைஞ்சு அங்கதான் கூஞ்சு கிடக்கு. நீ வாங்கல, நான் வரமாட்டேன் பாத்துக்க வீட்டுக்கு. சொன்னா கேளு ரேவதி, வேண்டாம். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்ல இருந்து எதுவும் வாங்க கூடாது. ஏம்மா இத அவங்களும் யோசிக்கணும்லாமா? சரி, வரதட்சணை சட்டப்படி கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்புன்னு சொன்னாலும் இந்த உலகத்துல இன்னும் வாங்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதோடையாவது விடுதாங்களா? அதுக்கப்புறமும் பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட ரத்தத்தையும் சதையும் உரியிற அளவுக்குலாம் உரியிறாங்க. காசு பணம் வேணும்னா அவங்க உழைக்க வேண்டியதானே. ஏம்மா நான் வேணும்னா வாங்கு, நான் வேண்டானா நீ வாங்காண்டா. சரிம்மா, இந்த ஒரு தடவை வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சரிம்மா. என்னங்க காத்துல வந்து என்னத வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி, எங்க அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, பேசு. அத்தை சொல்லுங்க அத்தை. ரேவதி, நான் அத்தை பேசுறேம்மா. ஒன்றும் இல்லை, இந்த தடவை உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஒன்றும் வாங்கிட்டு வந்துடாத. உங்கள் கல்யாணம் நடந்து 7-8 வருஷம் ஆக போகுது. இதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் அத்தை ஃபோன் பண்ணேன். சரியா? ஒன்றும் வாங்கிட்டு வந்துடாத. ஆனா அத்தை, எதுவும் வாங்காம வெறுங்கைய வீசிட்டு வந்தா வீட்டுக்கு அபசகுணம் ஆயிடும்னு சொல்லுவீங்களே. ஏமா, நான் தான் சொன்னேன்னா நீ இந்த காலத்து பொண்ணு தானே, நீ கூட இதெல்லாம் நம்பணும். அது இதுன்ட்டு விடுமா, ஒன்றும் இல்லை. நீ அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். பாத்தீங்களா நண்பர்களே, நீங்க கொடுக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. மருமக குடும்பத்துல இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடாது. புரிஞ்சுதா? கதை பிடிச்சிருந்ததுன்னா என்ன மாறலா? மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்லியாச்சே. வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அட்லீஸ்ட் நடைமுறையில அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னா கூட அதுக்கப்புறமாவது மருமக்குமார் குடும்பத்தை ஃப்ரீயா விடுங்க. சும்மா ஜோவியலா பழகி பாருங்க. சரிங்க, நம்ம சேனல்ல இருந்து தடவையா இந்த மாதிரி கார்ட்டூன் சேனலை உருவாக்கி இருக்கோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் இன்னொன்னு எதுவோ சொல்ல மறந்துட்டேனே, மறக்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே. நன்றி, வணக்கம்.